ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். என்னடா இது இவ்வளோண்டா போட்டு வச்சுருக்காளேன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஆர்டருக்காக தான் நான் போட்டிருக்கேன். லேப்டாப் பவுச்சு, சாதா நாட்டில் ஒரு லேப்டாப் பவுச்சு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க சேனலில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு 8 அடியில் 35 ஒயர் மேக் பண்ணியிருக்கேன். 8 அடியில் 35 ஒயரு ஆஃப் அண்ட் ஆஃபு, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் 50-50 ஒயரில் நான் எடுத்திருக்கேன். இது வந்து கிளாஸில் மட்டும்தான் கிடைக்கும், சாதாவில் கிடைக்காது. இது ஆப்பிள் பிராண்ட் ஒயரு 50-50 ஒயர் நான் இப்போ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் கட்டியிருக்கிற சேரையும் நான் போடுற கூடையும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால தான் கொஞ்சம் மேலே வரும்போது துண்டு போட்டுக்கலான்னு பார்த்தேன். சரி, நான் போடாமல் அப்படியே போடுறேன் பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ நாட்ஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பழைய செல்லாக இருந்தது அப்படின்னா ஜூம் பண்ணி காமிப்பேன், பெருசு பண்ணிக்குவேன், எல்லாமே பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எனக்கு இன்னும் சரியாக தெரிய மாட்டேங்குது, யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க சொல்கிறதுக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு 8 அடியில் 35 ஒயரு ஆஃப் அண்ட் ஆஃபில் எடுத்து வெட்டிக்கிங்க. எனக்கு வந்து ஒரு ரோலில் 35 ஒயர் கரெக்டாக வந்துச்சு. ரெண்டாவது ரோல் எடுத்து நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு லைன் வந்து ஃபுல்லாக இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் ஒயிட்டும் ஒரு பக்கம் பிளாக்கும் இருக்கா, அதில் வந்து ஒயிட்டு ஃபஸ்ட்டு வர மாதிரி ஃபுல்லாக ஒரே மாதிரியே வந்து 35 ஒயரையும் நீட்டாக ஒரு பக்கம் மட்டும் 2 அடி ஒயரை அதிகமாக விட்டு மீதி ஒயரை வந்து சரிசமமாக மடித்து அந்தாண்டி இந்தாண்டி சரிசமமாக வச்சு 35 ஒயரையும் நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஓரலாக சொல்கிறேன் அப்படின்னா எல்லா சேனல்லையுமே நான் ஒயர் வெட்டுறது, ஜாயின் பண்ணுறது எல்லாமே காமிச்சிருப்பேன். எல்லா சகோதரிகளுக்கும் தெரியும் ஒயர் எப்படி வெட்டுறதுன்னு. 8 ஸ்கேல் எடுத்தால் ஒரு ஒயரு, அது மாதிரி 35 ஒயரு எடுத்து நல்லா நீட்டாக ஒரு பக்கம் 2 அடி அதிகமாக, அது எதுக்கு அப்படின்னா லேப்டாப்போட மூடி போடுறதுக்காக நம்ம 2 அடியை வந்து அதிகமாக ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மீதியை ஈவனாக மடித்து நம்ம நாட்ஸ் போட்டுட்டு வரோம். அப்படி போட்டுட்டு வரையில் தவறுதலாக ஒரு பக்கம் கூட நீங்கள் பிளாக் இருக்கிற மாதிரி வச்சிடாதீங்க. நான் ஃபுல்லாக ஒரே மாதிரி ஈவனாக வரணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து ஃபஸ்ட்டில் ஒயிட் இருக்கிற மாதிரியும் ரெண்டாவது பிளாக் இருக்கிற மாதிரியும் நான் வச்சுருக்கேன். அப்போ தான் நீட்னஸ் கிடைக்கும், ஃப்ளவர் டிசைன் மாதிரி நல்லா கிடைக்கும். நீங்கள் கருப்பொன்று வெள்ளை ஒன்றுன்னு மாற்றி மாற்றி வச்சுட்டு போனீங்கன்னா கொசமுசான்னு தெரியும், நல்லா இருக்காது, பேட்டர்ன் தெரியாத போயிடும். அதனால் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் வச்சு 35 ஒயரையும் நாட்டை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா 2 அடி விட்டோமில்ல, அந்த பக்கம் இருக்கிற ஒயரை எடுத்து நீங்கள் அளவு வச்சு அந்த ஃபஸ்ட் ரோவை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ரெண்டாவது லைனுக்கு வந்துட்டு நம்ம 1/4 இன்ச்சு மட்டும் விட்டால் போதும். ஏன்னா அது வந்து ஸ்கிப் பண்ணி நம்ம சொருக போகிறோம். மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் ரெண்டுமே வந்து 1/4 இன்ச்சு ஒயரை விட்டு, அதாவது நம்ம நெல்லிக்காய் நாட்டுக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி 1/4 இன்ச்சு மட்டும் ஒயரை விட்டுட்டு அந்த நாட்டை ஃபுல்லாக போட்டு 35 நாட்டையும் போட்டு 1/4 இன்ச்சு ஒயர் விட்டு வெட்டிடுங்க. மொத்தம் அந்த பக்கம் மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் போட்டு மொத்தம் 3, பேஸுக்கு மட்டும் மொத்தம் 3 வரும். போட்டுட்டு அந்த சின்னதாக ஒயர் விட்டிங்களே அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ரன்னிங் ஒயர் எப்படி வைக்கிறோம் அப்படின்னா பார்த்துக்குங்க. நான் வந்து ஒரே மாதிரி தான் வச்சுருப்பேன், ஃபஸ்ட்டில் ஒயிட்டும் லாஸ்ட்டில் ஒயிட்டும் வர மாதிரியே தான். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் எடுத்து அந்த ரன்னிங் ஒயரை வந்து கீழே, அதாவது வந்துட்டு மேலே வெள்ளை கலர் இருக்கிற மாதிரியும் கீழே கருப்பு கலர் இருக்கிற மாதிரியும் ரன்னிங் ஒயர் வச்சு நாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
கூடையோட எண்டு வரைக்குமே நம்ம இதே மெத்தடு தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இடையில ஒயர் கட் பண்ணி மாற்றி கீத்தி போட்டுறாதீங்க, டிசைன் மாறி போயிடும். நான் பாருங்கள் ஒயிட் மேலேயும் பிளாக்கு கீழேயும் வச்சு தான் நான் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ரோ முடிச்சிட்டேன். செகண்ட் ரோக்கு பாருங்கள் லேடர் நாட்டு எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். லேடர் நாட்டு ஆல்ரெடி ஏற்கனவே குட்டியாக லேடர் நாட்டு எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்க போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில். என்னோடய மோர் வீடியோஸ் போய் பார்க்குறதுனாலும் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லேடர் நாட்டு போடணும். லேடர் நாட் போட்டு ஃபஸ்ட் ரோ முடிச்சுட்டு செகண்ட் ரோ ஆரம்பித்து செகண்ட் ரோவையும் நான் நீட்டாக முடிச்சுட்டேன். அப்புறம் பாருங்கள் நான் வந்துட்டு பேஸுக்கு குச்சி சொருகியிருக்கேன். ஏன்னா லேப்டாப் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக, நல்லா நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் குச்சி சொருகி நீட்டாக இருக்குது பாருங்கள் என்னோடய பேஸு. இது வந்துட்டு 50-50 ஒயரு, கிளாஸ் ஒயர். இது சாதாவில் இந்த மாதிரி வராது. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரன்னிங் ஒயர் வச்சு ஹைட் போட்டுட்டு வாங்க. நான் போட்டு பாதி இப்போ வந்ததுக்கப்புறம் மறுக்கா சொல்கிறேன் எவ்வளோ போடணும் அப்படின்னு. பாருங்கள் நீட்டாக 4 பக்கம் ஸ்கிப் பண்ணி ஒயரெல்லாம் சொருகிருங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 ஒயரும் பாருங்கள் சொருகியிருக்கேன். ஃபஸ்ட் ரோ விட்டுட்டு செகண்ட் ரோவில் ஒரு ஒயருமே மேலே ஒரு ரோலையும் நான் 2 ஒயரு, இந்த பக்கம் 2 ஒயர், மொத்தம் 4 ஒயர் ஸ்கிப் பண்ணி சொருகிருங்க. சொருகிட்டு தான் போடணும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. நாட்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாக அழகாக போடுங்க, ஒன்று போல் வரணும். பார்க்கும்போது நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். என்னோடய ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஒரு தாட்டி வாங்கினவங்களே என்கிட்ட இன்னொரு தாட்டி வாங்குகிற அளவுக்கு தான் என்னோடய ஃபினிஷிங் இருக்கும். நீங்கள் என்னோடய கூடைங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ கூடைங்களுமே எல்லாமே வந்துட்டு சிங்கிளாக போட்டு கொடுத்தாலும் நீட்டாக போட்டு கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நீட்டாக பாருங்கள். பேஸுக்கு நீட்டாக 3 லைன் தானேன்னு கூட விடாமல் அதுக்குமே நான் நீட்டாக குச்சி சொருகணுங்காட்டி அவ்வளோ ஸ்டிப்பாக நிற்கிது பாருங்கள். நாட்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாக ஈவனாக போட்டுக்குங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது கேட்கணுன்னு நினச்சாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர சகோதர சகோதரிகளுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி மேலே ஹைட்டு பாதி வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு செகண்ட் பார்ட்டி எப்படி முடிக்கணும் போடணுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். தேங்க்யூ.